ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 9, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கம்ப்ளீட்டா ஆன்லைன் மோடு தான். போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரோகிராமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி வந்து டோட்டலா 41 வேக்கன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 13ல வருது. ரூ. 35,900 இருந்து ரூ. 1,36,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த 41 வேக்கன்சியும் ஓகேங்களா, எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு கேட்டகரி வைஸாவும் ஜிடில தமிழ் மீடியம், ஜிடில உமன் அப்படின்னு சொல்லிட்டு, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரியிலும் அதுலேயும் உட்பிரிவு சொல்லியிருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதில் பேக்லாக் வேகன்சி, கரண்ட் வேகன்சி, டோட்டலாக எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. டேபிள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. பேக்லாக் வேகன்சி 7ம், அப்புறம் கரண்ட் வேகன்சி 34ம், டோட்டலாக 41 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இந்த டேபிள் கிளியராக வந்து பார்த்துக்குங்க. உங்கள் கோட்டாக்கு வந்து வேகன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் கோட்டாக்கு வந்து நீங்கள் காம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இல்லை யூஆர் கோட்டாக்கும் சேர்த்து காம்ப்ளீட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக செக் பண்ணிக்கங்க. ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம்க்கு வந்து 37ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார் அதர்ஸ் ஓகேங்களா. மத்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 32ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த இயர், இயர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் சர்வீஸ் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 47 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்களுமே இங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வித் தகுதி சரிங்களா? அதாவது பிஎஸ்சி, பிசிஏ டிகிரி முடிச்சவங்களும், அல்லது பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ் டிகிரி முடிச்சவங்களும் சரிங்களா? அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா? அப்படி இல்லைனா எம்இ, எம்டெக் படிச்சிருந்தீங்கன்னா 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி, பிசிஏ படிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஓகேங்களா, அந்த டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஓவரலாக சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர்ஸ் யூஆர் கோட்டாக்கு வந்து 1000 ருபீஸும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து டோட்டலாக ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு டெஸ்டிட் விடோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க பார்த்து தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு மட்டும் ரூ. 1000 வந்து ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. சரிங்களா? செலெக்ஷன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, வைவா வாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து 50 மார்க்ஸு, வைவா வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கம்பல்சரி பாஸ் ஆகணும். அப்போ தான் அதர் பார்ட் பிலாம் வந்து வேல்யூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரேஷியோவில் வந்து நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கலாம். வைவா வாய்ஸ்க்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டியூட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும், சரி நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்குங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மோஸ்ட்லி சென்னையில் தான் இருக்கும். இல்லைனா வேறு ஏதாவது பிளேஸில் கூட இருக்கலாம். அது வந்து ரெக்குயர்மெண்ட் செல் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வாஸ், ரிட்டன் எக்ஸாம் இதுக்கெல்லாம் வந்து டிஏடிஎல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் அறிவிச்சிருந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.